வடபகுதியில் ஆதி மானிட குடியிருப்புக்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை, வாய்ப்புகளுமே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த முடிவு இப்பொழுது மறக்கப்பட்டிருக்கின்றது. 2024 ஆண்டு என்று நினைக்கின்றேன். ருஹுண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களும், தொல்லியல் திணைக்கள பிரிவு மாணவர்களும், கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் பிரிவு மாணவர்களும் சேர்ந்து செய்த ஆய்வுகள். உண்மையில் அந்த ஆய்வு முதன்மையாக கடல்சார் தொல்லியல் பற்றிய ஆய்வாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. அந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியில் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதியான வேலணையில் ஒரு கரையோர நிலப்பரப்பை, அந்த நிலப்பரப்பு ஏற்கனவே பொன்னம்பலம் ரகுபதி தன்னுடைய ஆய்வுகளின் போது அடையாளம் காணப்பட்டது. நிலப்பகுதி ஆதிக்குடிகள் இருந்திருக்கலாம் என்ற அந்த நிலப்பரப்பை அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அப்பொழுது அங்கு ஆதி குடிமக்கள் பாவித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், கல் ஆயுதங்களை அவர் கண்டெடுத்தார்கள். அந்த கண்டெடுத்த விடயங்களை அவர்கள் விஞ்ஞான முறையின் கீழ் காலப்பகுப்பு செய்து பின்பு அறிக்கையாக வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையாக வெளியிட்ட அந்த அறிக்கை என்ன கூறுகின்றதுன்னு சொன்னால், இன்றைக்கு 3460 வருடங்கள் ஆக குறைந்தது, அது 5000 வருடங்களுக்கு கூட பின்னோக்கி நகரலாம், உரிய கடல்சார் குடியிருப்பு அந்த பிரதேசத்தில் இருந்ததாக அறிய முடிகின்றது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆய்வின் முடிவை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வினூடாக அவர்களே சொல்லுகின்றார்கள், இதுவரையும் இலங்கையில் இந்த வடபகுதி சுண்ணக்கல் பிராந்தியங்களில் மனித குடியிருப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கவில்லை என்று இருந்த தீர்மானம் இத்தால் அது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளை செய்தது தமிழர்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பான சிந்தனையாளர்களோ அல்ல, ருஹுண பல்கலைக்கழகமும் கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகமும் இணைந்து செய்யப்பட்டது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய விடயம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வடபகுதி என்பது ஆதி மனிதர்கள் வாழ முடியாமல் இருந்த ஒரு பாலைவனம் அல்ல, வெறும் மணல் திடர் அல்ல. இன்றைக்கு 3460 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட புத்தருடைய காலத்துக்கும் 1000 வருடங்கள் பின்னாக இங்கு அந்த காலத்திலே ஒரு தொல்குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. அது இந்தியாவில் இருந்த தொல்குடியிருப்புகளுக்கு சமாந்தரமான உறவுகளையும் கால அட்டவணையை கொண்டிருக்கின்றது என்ற விடயம் இன்று வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்கள் ஆய்வின் இறுதி முன்மொழிவாக தாங்கள் கடல்சார் தொல்லியல் பற்றி ஆய்வு செய்ய வெளிக்கிட்டிருந்தபடியினால் இதில் இதற்கு மேல் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. எனவே இந்த வேலணை பிரதேசத்திலும் புங்குடுதீவிலும் இந்த விடயங்களில் மிகவும் அக்கறை கொண்டு பல்வேறு விதமான தொல்லியல் ஆய்வு முறைகளை விஞ்ஞான முறைப்படி முன்னெடுத்தால் இன்னும் பலமான ஆதாரங்களும் தொல்லியல் சுவடுகளையும் கண்டறிய முடியும். அதன் மூலம் இந்த வடபகுதிக்கு வலுவான ஒரு மிகப்பெரிய மானிட வரலாறு ஒன்று கண்டறியலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது எங்கள் முன் ஒரு பாரிய சவால் இருக்கின்றது. நாங்கள் இதனை பொறுப்படுத்தி செய்ய போகின்றோமா இல்லையா?